ஸோ இந்த 5000 ருபீஸ் ஆரம்பிக்கும் போது சேவிங்ஸ்ன்னு வச்சுருந்தீங்கன்னா இதை பண்ணுங்கள், இல்லை எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமல் ஆரம்பிக்கும் போது ஒரு 6 மாதத்தில் வந்து பணம் செய்கிறது, ஒரு மொபைல் உடஞ்சிருச்சுன்னு வாங்குறதுக்கோ, இல்லைனா வீட்டில் வந்து யாரோ கேட்குறாங்கன்னு நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ் ஃபர்ஸ்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்கும் போது எடுத்து கொடுத்துரும். பட் அதுவே ஆர்டியாக வந்து ஒரு வருஷத்துக்கு லாக் பண்ணிட்டீங்க, எஸ்ஐபியாக லாக் பண்ணிட்டீங்கன்னா பணம் பிரேக் ஆகாது. அண்ட் பணம் யூஸ்வலாக எல்லாரும் எப்போ கேட்பாங்கன்னா ஃபஸ்ட்டு 1 வீக் அப்புறம் தான், 10ஆம் தேதிக்கு மேலே தான் எல்லாருக்கும் ட்ரை அப் ஆகும், காசு இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு 4 நாளில் உங்கள் எஸ்ஐபி டேட்டை வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக உங்கள் சேலரி வந்து 1ஆம் தேதி கிரெடிட் ஆகுதா, 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ எஸ்ஐபி டேட் வச்சுருங்க. உங்கள் கிரெடிட் கார்டு பில் பே பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல மந்த்லி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போயிடும். அது எமர்ஜென்சி ஃபண்ட் ஆர்டியும் 2ஆம் தேதியோ 5ஆம் தேதி வச்சுருங்க, எஸ்ஐபியும் 5ஆம் தேதிக்குள்ளே வச்சுருங்க. ஸோ தட் ஒன்ஸ் இது ரெண்டுமே உங்கள் லைஃப்பில் நடந்துருச்சு அப்படின்னா அந்த மாதம் மீதி இருக்கிற அமௌண்ட்டு அப்போ அது மட்டும்தான் உங்களோட மற்ற செலவுகளுக்கு, ரெண்ட்டு பே பண்ணுறதுக்கு, இல்லை மற்ற பில்ஸு பே பண்ண, காய்கறிக்கு, மற்ற அவுட்டிங்கு எல்லாத்துக்குமே அதுதான்.